கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5ஆம் வசனம். சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கே வருகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு முன்பதாக 42 தலைமுறைகளை குறித்த ஒரு செய்தி இந்த அதிகாரத்தில் வருது. இந்த தலைமுறைகளில்தான் ராகாப் என்கிற ஒரு பெண்ணும் வருகிறாள். இந்த ராகாப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு அங்கே சொல்லுகிறது. அவளை குறித்து நம்ம யோசுவாவினுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவள் ஒரு விலை மாது என்று போடப்பட்டிருக்கிறது. வேசி, உலகத்திலே மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடாத முடியாத ஒரு தொழில் செய்கிறவள், இழிவான ஒரு செயலை உடையவள். இப்படி இழிவான செயலை உடையக்கூடிய ஒரு பெண்ணும் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறில் வரக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். காரணம் என்ன? இவள் விசுவாசத்தை செயல் வடிவிலே காட்டினாள். ஆண்டவர் மேல உள்ள பற்றுறுதி, ஆண்டவர் தான் மேலானவர். யோசுவாவின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் வருகிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை, அவர் தான் தேவன் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான வார்த்தைகளை தன்னிடத்திலே அடைக்கலமாய் வந்த வேவுகாரர்களிடத்திலே அவள் சொன்னதாக வேதவசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரில் உள்ள விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் செயல் வடிவிலே அதை நீங்கள் காட்டக்கூடிய மக்களாக காணப்படணும். வெறும் நான் ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் இப்படியே சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நம்புகிறவர்களாக இருந்தால் மனிதனுக்கு பின்னால நம்ம போகக்கூடாது, மனிதனை சார்ந்து நிற்கக்கூடாது, மனிதனுக்கு தூக்கியே நம்ம இருக்கக்கூடாது. எந்த நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாயால் மனிதனை புகழக்கூடியவனாய் நீங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் மிக உயர்ந்தவர், உங்களுக்கு தேவையான அடைக்கலத்தை அவர் கொடுக்கின்றவர். இவளுக்கு அந்த அருமையான ஒரு எண்ணம் இருந்தது, உங்கள் தேவன் தாயா மேலான தேவன். அந்த தேவனுடைய செயல்பாடுகளை கண்டு எங்களுடைய தேசமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது, எங்கள் தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுப்பார் செயல் வடிவில் காட்டினார். ஆண்டவரே, நாங்களும் அவ்விதமாக செயல்பட கிருபை தாரும். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, ராகாவி போல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் செயல் வடிவில் விசுவாசத்தை காட்டுகின்றவர்களாய் காணப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.